ஹாய் கைஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாட்டி வந்து பிபிடி எல்லாம் செக் பண்ணுமான்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து லேப்டாப்பை கொடுத்துருவாங்க. இவன் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இது என்ன கேஎம்னு ஒரு ஃபைல் இருக்குது, இது இந்த ப்ரொபோசல் இல்லவே இல்லையே சொல்லிட்டு அப்போ உடனே இவளுக்கு டவுட் வந்துடும். நம்ம போன உடனே அன்பு வேற எதையோ மறைச்சிடல, இதில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அன்பு பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுருவா. கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகும். கோவத்தில் கிளாஸ் போட்டுலாம் உடச்சிருவா. அப்புறமேட்டா பாட்டி வருவாங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் கிளாஸ்லாம் விழுந்திருக்க? சாரி பாட்டி, கை தவறி விழுந்துருச்சு, நான் ஹவுஸ் கீப்பிங் கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்கிறேன், க்ளீன் பண்ணுறவா. அதுக்கப்புறம் பிபிடிலாம் செக் பண்ணியம்மா கரெக்டாக இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறவா. இங்கே வந்து அன்பு வந்து எங்கே லேப்டாப்பே காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. பாட்டி கால் பண்ணி எங்கே போனேன் நீ, சீக்கிரமா எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அன்பு வந்துட்டு வந்து பார்த்தா அவனோட லேப்டாப் இங்கே இருக்கும். அவன் பிபிடி கொடுப்பான். பிபிடி கொடுத்துட்டு இருக்கும்போதே வெண்ணிலா வந்து எனக்கு தலை வலிக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அன்புக்கு ஒன்றும் புரியாது, டவுட்டாகவே இருக்கும். அப்புறமேட்டா அன்பு கேட்பான், பாட்டி என்னோட லேப்டாப் எப்படி இங்கே வந்துச்சுன்னு. நான் தான் வெளியில் செக் பண்ண சொன்னேன்டான்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுடா பிபிடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே கண்மணி லஞ்சு கொண்டு வந்திருப்பா. அப்போ வந்து வெண்ணிலாவையும் சாப்பிட கூப்பிடுவா. வெண்ணிலா நீயும் சாப்பிடாம தானே காலையில் ஒழுங்காகவே சாப்பிடலவான்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிட்டு வருவா. இங்கே வந்து இது சூப்பராக இருக்குது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாராட்டுவார். பாராட்டினோடனே வெண்ணிலா சொல்லுவா, என்ன புதுசாக, எப்பயுமே பழசுக்கு தான் இதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து டபுள் மீனிங்லேயே சொல்லுவாள். பழசு தான் எப்பயுமே சூப்பரு, புதுசாக எது வந்தாலும் அதை வந்து இது பண்ண முடியாது, எப்பயுமே நம்ம பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக பொடி வச்சே பேசுவா. ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி அன்பு வந்து எனக்கு போதுன்னு எழுந்து போயிடுவான். வெண்ணிலாவும் எனக்கும் போதும், எனக்கு தலை வலிக்குது, சாப்பிட இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவா. உடனே அன்பு யோசிப்பான், இவ ஒருவேளை இதை பார்த்துருப்பாலோ இல்லை நார்மலாக பேசுனது தான் நமக்கு தான் அந்த மாதிரி உறுத்துதான்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருப்பான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிடுவான். இங்கே வந்து சார் வீட்டுக்கு போகிறீங்களா சார், திரும்ப வரமாட்டிங்களா, இந்த மாதிரி டெமோ பார்க்க வராங்கன்னொடனே கார்த்திக் பார்த்துப்பான், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துன்னு போயிடுவான். வெண்ணிலாவுக்கு டவுட் வரும், ஒருவேளை இந்த வீடியோவை அவகிட்ட காமிக்கிறதுக்காக தான் இவர் போறாரு போலன்னு சொல்லிட்டு பின்னாடியே அவளும் ஃபாலோ பண்ணின்னு போயிடுவா. இந்த வீடியோ கண்மணி கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவா, பாஸ்வேர்ட் போடுவா, எதுவுமே செட் ஆகாது. இங்கே வந்து அன்பு வந்து கண்மணியை காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். கண்மணி கிட்ட அந்த வீடியோ காமிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இவ உள்ள வந்து இவ இது பண்ணிட்டு இருப்பா. நாளைக்கு தான் மெயின் கிளைமேக்ஸே இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.